ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியோட நியூ ரூலை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாஸ் வந்து தெலுங்கு ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீம் விளையாட போகிறாங்க. இதையும் பார்த்தலாம் வாங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வருஷத்துக்கான ப்ரோ கபடி சீசன் 12 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முதல் மேட்சை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசும் தெலுங்கு ரைடர்ஸும் விளையாடுறாங்க. தமிழ் தலைவாஸ் டீமை போகும்போது இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீமாக தான் இருக்காங்க. கேப்டனா பார்த்தீங்கன்னா பவன் ஷெராவத் இருக்காரு, வைஸ் கேப்டனா அர்ஜுன் தஸ்வா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேயரும் பிகேல பார்த்தீங்கன்னா 1000க்கு மேல பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. தெலுங்கு ரைடர்ஸும் தமிழ் தலைவாசும் இது வரைக்கும் 8 பார்த்தீங்கன்னா 16 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. இதுல நம்ம தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. தெலுங்கு ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் டைல முடிஞ்சிருக்கு. போன வருஷம் இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் எடுத்திருப்பாங்க. செகண்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தோத்திருப்பாங்க ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல. இந்த வருஷம் நம்ம டீமோட ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் நல்லா இருக்கு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்சா தான் இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வின்னில் நடக்க போகுது. சென்னை, டெல்லி, ஜெய்ப்பூர், விசாகப்பட்டினத்துல. இப்ப பிகேயோட நியூ ரூல்ல பார்த்தோம்னா மொத்தமா பார்த்தீங்கன்னா இந்த தடவை 108 மேட்ச் பார்த்தீங்கன்னா பிளே பண்ண போறாங்க. ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா 18 மேட்ச் விளையாடுறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ல 22 மேட்ச் பிளே பண்ணாங்க ஒவ்வொரு டீமும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேட்சஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா 9 அவே மேட்சும் 9 ஹோம் மேட்ச் பார்த்தீங்கன்னா விளையாட போறாங்க. இந்த பிளே-இன்ல விளையாடுற டீம் பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8ல இருக்க பொசிஷன்ல இருக்க டீம் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலி சேர்த்து. அடுத்து பிளே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 2 மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளே ஆஃப்ல பாயிண்ட் அப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து 4th பிளேஸ்ல இருக்க டீம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளே பண்ண போறாங்க. இந்த பிளே ஆஃப்ல பார்த்தீங்கன்னா 12 டீம்ல ஃபர்ஸ்ட் 8 டீம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவாங்க. பாயிண்ட் அப்ல அதிகமாக பாயிண்ட் எடுத்திருக்க டீம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அப்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்காங்க பிகேஎல். போன வருஷம் பார்த்தீங்கன்னா வின் பண்ற டீமுக்கு 6 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வின் பண்ற டீமுக்கு 2 பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும். தோக்குற டீமுக்கு பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் தான். அதே மாதிரி டைல முடிக்கிற டீமுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டை பிரேக்கர்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரூல் வந்திருக்கு. இந்த டை பிரேக்ல வின் பண்ற டீம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சப்ஸ்டிடியூஷன் எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இந்த டை பிரேக்கருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேயரை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸா பார்த்தீங்கன்னா ரைடிங்க்கு அனுப்புவாங்க. பேக் லைன் பார்த்தீங்கன்னா போனஸ் லைனாகவும் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ரைடு வருவாங்க. இது 5மே பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை ரைடு தான். எல்லா மேட்சும் எல்லா ரைடும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்தாகணும். இந்த நியூ ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வரப்போகிற மேட்சஸில் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைரக்டர்ஸை பீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கபடி அப்டேட் ஒன்று மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை பை.